இங்கே உங்களுக்கு புதிய யோசனையோடு ஒரு புதிய பக்தி குட்டிக்கதை தமிழ் நடையில். கதை பெயர் துளசி பொம்மை. கதை: தஞ்சாவூரின் ஓர் சிறிய கிராமம் கோதண்டபுரம். அங்கே ஒரு 4 வயது குழந்தை கனிகா. அவள் அம்மாவுடன் கோவிலுக்குப் போகவும் பூஜை செய்யவும் மிகவும் விரும்புவாள். ஆனால் அவளுக்கு தேவர்களின் உண்மையான உருவம் தெரியாது. ஐயோ, ஏன் எதுக்கியெல்லாம் பூ போற்றோம்னு தெரியலையே என்று அடிக்கடி கேட்பாள். ஒரு நாள் அம்மா அவளுக்காக ஒரு துளசி கொடியில் ஒரு பொம்மை மான் வைத்தார். அதில் ஒரு சிறிய கிருஷ்ணரின் படம் ஒட்டி அருகில் சிறிய தெய்வ சிலை. இதுதான் உன்னோட தெய்வம், இவங்க உன்னை கேட்கிறாங்க, நீ எதை வேண்டாலும் கேள் என்றார் அம்மா. அந்த நாளிலிருந்து கனிகா துளசி பொம்மையுடன் பேசத் தொடங்கினாள். கிருஷ்ணா, நாளைக்கு பள்ளியில டிராஃபிக் போலீஸ் ஆக்கணும். கிருஷ்ணா, எனக்கு மழை வந்தா தூங்க பிடிக்காது, மழை நிறுத்து. கிருஷ்ணா, என்னோட அம்மா சோகமா இருக்காங்க, அவருக்கு சிரிப்பு வா. ஒரு நாள் கனிகா மரத்திலிருந்து விழுந்து சிறிது சிராய்ப்பு அடைந்தாள். அதே இரவு கனிகா கனவில் சிறிய கிருஷ்ணராக் ஒரு பையன் வந்து அவளோடு விளையாடி, நீ நம்புற மாதிரி நானும் உன்னுடன் இருக்கேன் என்றார். அதற்குப் பிறகு கனிகாவின் நம்பிக்கை மிக அதிகமானது. பள்ளியில் சிறந்த மாணவியாகவும் பிறருக்கு துணை புரிவதிலும் முன்வரத் துவங்கினாள். அவளுடைய துளசி பொம்மைடிக்கி ஒரு குழந்தைக்கும் தெய்வத்துடன் உறவு சேர்த்த சிறந்த பாலமாக மாறியது. கதையின் போதனை: தெய்வத்தை உணர வேண்டிய அவசியம் பெரியோர் வயதில் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கும் ஒரு சிறிய உரையாடல் போதும். நம்பிக்கையின் விதை விருட்சமாகும். விருப்பமிருந்தால் இந்த கதையை யூடியூப் சின்ன அனிமேஷன் வீடியோவாகவும் மாற்றலாம். மேலும் கதைகள் வேண்டுமா?